ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆரி எண்ட் நாட் எப்படி போடலான்னு பார்ப்போம். எண்ட் நாட் போடக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி எண்ட் நாட் போடலான்னு பார்ப்போம். எண்ட் நாட் போடக்கு ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச்சஸ் போட்டதுக்கு அடுத்து நீடில் கீழே இருக்க த்ரெட்டை எடுத்து நீடில் முன்ன இழுத்து விடணும். நீடில் த்ரெட்டை இழுக்கும்போது ஷார்ப்பாக நீடில் இருக்க பிளேஸில் வச்சு த்ரெட்டை இழுக்காமல் கொஞ்சம் பேக்கில் தள்ளி இழுக்கணும். கீழே இருந்து இழுத்த த்ரெட்டை மேலே இருக்க த்ரெட்டுக்கு உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். அடுத்தது இந்த த்ரெட்டை ஸ்மாலாக இருக்க த்ரெட்டை நீடில் பிடிச்சிட்டு கீழே இருக்க த்ரெட்டை நம்ம இழுக்கணும். இழுக்கும்போது இப்படி நாட் விழுந்துடும். எப்போவுமே நாட் போடப்ப நீடில் பிடிச்சிருக்க த்ரெட்டை ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கணும். ஒன் டைம் கூட எண்ட் நாட் போட்டு காட்டுறேன். நீடில் கீழே இருந்து த்ரெட்டை எடுத்து இந்த 2 த்ரெட்டையும் சேர்த்து இழுக்கணும். கீழே இருந்து எடுத்த த்ரெட்டை மேலே இருக்க த்ரெட்டுக்கு உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். ஸ்மாலாக இருக்க த்ரெட்டை நீடில் பிடிச்சிட்டு கீழே இருக்க த்ரெட்டை இழுக்கணும். செகண்ட் மெத்தடில் எப்படி எண்ட் நாட் போடலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. கீழே இருந்து த்ரெட் எடுத்து இந்த 2 த்ரெட்டையும் சேர்த்து ஃப்ரண்டில் இழுக்கணும். அடுத்தது கீழே இருந்து எடுத்த த்ரெட்டை மேலே இருக்க த்ரெட்டுக்கு உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். இந்த நீளமாக இருக்க த்ரெட்டுக்கும் உள்ள நீடில் விட்டு வெளியில் எடுக்கணும். ஒன் டைம் கூட பண்ணுறேன் பாருங்கள். இந்த நீளமாக இருக்க த்ரெட்டுக்கு உள்ள நீடில் விட்டு வெளியில் எடுக்கணும். அடுத்தது இந்த ஸ்மாலாக இருக்க த்ரெட்டுக்கு உள்ள நீடில் விட்டுட்டு கை வச்சு மேலே நீளமாக இருக்க த்ரெட்டை எடுத்து நீடிலுக்கும் வெளியில் விடணும். அடுத்தது கீழே இருக்க த்ரெட்டை இழுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாட் விழுந்துட்டு. இதுதான் மெத்தட் 2. ஒன் டைம் கூட நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். எண்ட் நாட் போடக்கு ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ண சேம் ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். நீடில் த்ரெட்டை எடுத்துட்டு நீடில் ஃப்ரண்டில் இழுத்துட்டு கீழே இருந்து எடுத்த த்ரெட்டை மேலே இருக்க த்ரெட்டுக்கு உள்ளே விட்டு வெளியில் எடுத்துட்டு அந்த த்ரெட்டுக்கு ரைட் சைடில் நீடில் உள்ளே விட்டு ஸ்மால் த்ரெட்டுக்கு உள்ள நீடில் விட்டு நீடில் இருந்து நீளமாக இருந்த த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். அடுத்தது கீழே இருக்க த்ரெட்டை இழுக்கணும்.